விஜய், நீ வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆயிரலாம்னு நினைக்காத. உன்னமா சினிமாலே ஹீரோ, நீ வரையில புதுசு அரசியலுக்கு, அதுலேயும் கதாநாயகன். என் வாழ்நாளில் எத்தனை விருதுகள் பெற்றாலும் சரி, இனிமேல் எத்தனை விருதுகள் பெற்றாலும் சரி, தமிழுக்கே தமிழ்த்தாயின் தலைமகன் என்னை பார்த்து நீ நல்லா தமிழ் பேசுறடா என்று சொல்வதை விட எனக்கு என்ன பெருமை வேண்டும்? அதுதான். அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி இன்றைய வரைக்கும் என் காதிலே அவருடைய குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அவர் வாழ்ந்த காலத்திலே தினமும் சென்னையில் இருந்தால் போய் பார்த்து விடுவேன். அவருடைய வசனத்தில் 15-20 படங்கள் நான் நடித்திருக்கிறேன். அதில் நீண்ட வசனம், சிவாஜிக்கு பிறகு நீண்ட வசனம் பேசி நடித்தது நான் தான். தூக்குமேடை திரைப்படத்தில் எடுத்திருக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு படத்தில் எனக்காக ஒரு வசனம் எழுதினார். அதாவது ஒரு அண்ணாவுடைய வசனத்தை மாற்றிடலாம், யார் வேணாலும் மாற்றிடலாம். ஆனால் கலைஞருடைய வசனத்தில் ஒரு எழுத்து மிஸ் ஆச்சுன்னா அர்த்தமே மாறி போகும். அந்த மாதிரி அவருடைய வசனம் இருக்கும். அதுவும் தாளத்தோடு இருக்கும். ஒரு எழுத்து மாறினா மொத்த அர்த்தமே போயிடும். தூக்குமேடெல்லாம் ஒரு 4 வரி மட்டும் சொல்கிறேன் கேளுங்களேன். படிக்கட்டுகள் பல கொண்ட நீதிமன்றத்தில் வடிகட்டிய பொய்யர்கள் சாட்சி, கொடிகட்டி பறக்கு பறை, வெடி வைத்து பிளந்தாலும் உண்மை வெளிவரப்போவதில்லை, மடிப்பிச்சை கேட்டு உயிர் வாழ விருப்பமில்லை, அதனால் ஆவிதனை சாவில் நட்டு புகழ்பூவை பறித்துனக்கு சூட்டுகிறேன் பவானி, ஏன் புரிந்தான் இந்த குற்றமனை என்னிட மனமின்றி சட்டமனும் சாத்தான் வகுத்ததே வேதமன்று, நிரபராதிகள் ஊன் பருகி உயிர் பருகி தேன் பருகினால் போர் மயங்குகின்ற நீதி தேவன்கள் இருக்கு வரை தருமணமிக்க சந்தன மலர்களை சமுதாய சாக்கடையில் எத்தனை நட்டால்தான் என்ன பயன்? இப்படி 16 பக்கம் டயலாக். அதே மாதிரி நடிச்சு காமிச்சார். எப்படி பேசணும்? சிவாஜிக்கே நான் நடிச்சு காட்டுவேயா, அப்படி திரும்பி கணேசன் அப்படி திரும்பி அப்படி கையை நிறுத்தினா தான் அழகாக இருக்கும் அப்படின்னு. இப்போ சொல்கிறோமே, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோமே, இன்னைக்கு நம்மளோட தமிழரோட வீரத்தை பற்றி தெரியலை. ஒரே நாள் உளறுவாய அந்த தர்மேந்திர பிரதான் பேசுனதுக்கு அடுத்த நாளே மன்னிப்பு கேட்டாப்புல. ரத்தம், தமிழர் ரத்தம் சாதாரண ரத்தம் இல்லை, ஜிவ்வுன்னு ஏறிச்சுன்னா உண்டு இல்லைன்னு பண்ணிடும். அந்த மாதிரி சூடு சொரணை உள்ளவன் தமிழன். அப்படி அந்த தமிழுடைய பெருமையவே கலைஞர் எழுதியிருக்காரு. தமிழனுடைய பெருமை எப்படி, தமிழச்சி ஒரு கிழவி எவ்வளவு வீரமானவ, அவ போருக்கு எல்லாரையும் அனுப்புறா, புருஷன் அனுப்புறா செத்து போயிட்டான், மகனை அனுப்புறா செத்து போயிட்டான், பேரனை அனுப்புறா பேரனும் செத்து போயிட்டான். ஆனா எப்படி செத்தான்னு சொல்றாங்கன்னா, பாட்டி உன் பேரன் போர்க்களத்தில் செத்து போயிட்டான், முதுகுல கத்தி குத்தி செத்து போயிட்டான் அப்படின்னு அவளுக்கு கோவம் வருது. யாரு வளர்த்த பேரை? தமிழ் வீரவன். அவன் கோலை மாதிரி முதுகுலையா கத்தி குத்தி வாங்கி செத்துருப்பான்? இருக்கவே இருக்காது. நான் போய் பார்க்குறேன்ட்டு அங்கே போய் போர்க்களத்தில் பார்த்தா புணமாக கிடக்குது. அதில் அப்படி புரட்டி பார்த்தா நெஞ்சில் கத்தி குத்தி வாங்கி அந்த பையன் செத்து கிடக்கிறான். இதாண்டா என் மகன், இதாண்டா என் பேரன், இதுதாண்டா தமிழர் வீரம் என்று அந்த பாட்டி சொன்னதாக கலைஞர் ஒரு டயலாக் சொல்லியிருக்காரு. அது இன்னைக்கு பொருத்தம். இந்த ஒன்றிய அரசு பண்ற சேட்டைக்கெல்லாம் நிதி கொடுக்க மாட்டேங்கிற, கல்வியை அழிக்கணும்னு பார்க்குற, எம்பியை குறைக்கணும்னு பார்க்குற, எல்லாமே எங்கே நிற்குது? தமிழனுடைய மொழி, தமிழ் இனம், தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு. இந்த நடிகன் நான் சொன்னேன், இந்த நடிகன்றது எதுக்கு சொன்னேன்னா, நான் நடிகன் இல்லை, மோடி தான் பிரமாதமான நடிகன். வாழ்க தமிழ்றோம். இங்கே வந்தோன்னே வணக்கம்னு அம்மா சொன்னாங்களே, பிரமாதமாக சொன்னாங்க மோடியை பற்றி. இங்கே வந்தால் வேட்சி கட்டிக்கிறது, தமிழ் தான் பிடிக்குன்றது, வள்ளுவர் பெருமையாக சொல்கிறது, பாரதியாரை பெருமையாக சொல்கிறது, பேசி முடித்து வேட்டி அவுத்துக்கு அந்த சுடிதாரை போடுறதுக்கு முன்னாடி தமிழனையும் தமிழ் மொழியும் க்ளோஸ் பண்ணணும்னு அப்படிப்பட்ட ஒரு நடிகன்னா அது மோடி தான். மோடிக்கு சரியான ஜாடி அமித்ஷா. 2 பேரும் ஒரு உரைக்குள்ளே 2 வாள் இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது நல்லவங்களுக்கு சொல்கிற கதை உதாரணம். ஒரு உரைக்குள்ள 2 வாள்னா 2 சிறந்த வீரர்கள் ஒரே இடத்துல இருக்க முடியாது. இவன் ஒரு பக்கம் தலைமை ஏற்றுப்போ, நீ ஒரு பக்கம் தலைமை ஏற்றுப்போன்னு தான் சொல்லலாம். அது மாதிரி இவன் மோடியை நம்ம அந்த கதை சொல்ல முடியாது. ஒரு வீட்டில் புது வீடு கட்டியிருக்காரு, ஆஃபீஸுக்கு போகும்போது பார்த்துருக்காரு, சின்னதாக ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கு வீட்டில். அந்த விரிசலை பார்த்துட்டு, அடடா கட்டின வீட்டில் சின்ன விரிசல் வந்துருச்சேன்னு வருத்தத்தோடு போயிட்டான்.
திருப்பி வரும்போது கொத்தி பூசி இருக்கு. அவங்க ஒய்ஃப் வந்து கொத்தி பூசி சம்சாரம் நல்லா பண்ணிருச்சு. அப்போ கேட்டா, ஏம்மா நான் சொன்னாலும் நீ செய்ய மாட்ட, நான் சொல்லாமலே ஒரு விரிசல் இருந்தது, அதை அழகாக பூசிட்டே எப்படிம்மா? இல்லை, ஒரு வீட்டில் 2 கிராக்கு இருக்கக்கூடாது, ஒரு கிராக்கு நீயே, இன்னொரு கிராக் அது, அதனால ஒரு கிராக்கு தான் இருக்குன்னு சொல்லிச்சுல்ல. அது மாதிரி ஒரு கிராக்கையே தாங்க முடியாது, இவன் 2 கிராக் இருக்கா. ஆனால் 2 பேரையும் சமாளிக்கிற ஆள் தான் எங்காள். யாரு? திராவிட மாடலுடைய முதல்வர் இருக்காரு. அவர் சாதாரண ஆள் கிடையாது, சும்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. பெரியாருக்குன்னு ஒரு குணம் இருக்கு, அண்ணாவிற்குன்னு ஒரு குணம் இருக்கு, கலைஞருக்குன்னு ஒரு குணம் இருக்கு. பெரியார் ஆக்ரோஷமாக பேசிடுவார், கோபமாக பேசிடுவார், அப்புறம் மன்னிப்பு கூட கேட்பார். அண்ணா கோபத்தையே காட்ட மாட்டார், ரொம்ப ஆழமாக தீர்க்கமாக இருப்பார். கலைஞர் உணர்ச்சி பிளம்பாக இருப்பார், பட்டு மனசில் பட்டது சொல்லிடுவார், அணைச்சிக்குவார். இது 3 கேரக்டர். இந்த 3 இப்போ நம்மகிட்ட இல்லை. பெரியார் இல்லை, அண்ணாவும் இல்லை, கலைஞர் இல்லை, நமக்கு யாருமே இல்லையே. அப்படின்றப்ப பெரியாராகவும் அண்ணாவாகவும் கலைஞராகவும் 3 முகத்தோட நமக்கு இருக்கிறவர் தான் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள். பெரியாருடைய குணமும் உண்டு, அண்ணாவினுடைய குணமும் உண்டு, கலைஞருடைய குணமும் உண்டு. அதனால டெரர் தெரியாமல் விளாண்டுருக்காங்க. ஒன்றிய அரசில் இருக்க மோடி அமித்ஷாவும் யார்கிட்ட விளாட்ற தெரியாமல், நீ பெரியார்கிட்ட விளாட்லாம், அண்ணாட்ட விளாட்லாம், கலைஞர்கிட்ட விளாட்லாம், எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கிட்ட விளாட முடியாது. பார்க்கறதுக்கு சாஃப்டா குழந்த மாதிரி இருக்கார் நினைக்காத, எப்போ அது சிங்க முகம் காட்டும்னு தெரியாது. அதனால அது எங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து அவரோடே வாழ்ந்துட்டு இருக்கோம், அவர் பின்னாடியே போயிட்டு இருக்கோம், எங்களுக்கு தெரியும், உனக்கு தெரியாது. ஆனால் தெரிய வைக்க போறாரு, அதற்கான வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க, அதை நீங்கள் அனுபவிக்க போறீங்க. அதற்கான வேலையும் தொடங்கியாச்சு. அதே மாதிரி தம்பி சிற்றரசு சொன்ன மாதிரி அண்ணா இறந்ததுக்கு அப்புறம் போச்சு அவ்வளோதான் திமுகன்னாங்க. டப்புன்னு 5வது தலைவராக இருந்தவர், நாவலர் யாராக இருந்தாங்க, வந்தார், கலைஞர் பொறுப்பேற்றார், தலைவராக இருந்தார். உலக வரலாற்றிலே ஒரு கட்சியை 50 ஆண்டு காலமாக தலைவர் பொறுப்பில் அந்த கட்சியை காப்பாற்றினவர் கலைஞர் அவர்கள். கலைஞருக்கு அப்புறம் யாருமே இல்லை, அவ்வளோதான். நாங்கள் கலைஞர் இருக்கும்போது எப்படியெல்லாம் வெற்றி பெற்றாரோ அதை விட பன்மடங்கு எம்பி தேர்தலையும், எலெக்ஷன் தேர்தலையும், எம்எல்ஏ தேர்தலையும், உள்ளாட்சி தேர்தலையும் வெற்றிகளை குவிச்சு நான் கலைஞரின் பிள்ளைதான், கலைஞரின் தொண்டன் தான் என்று நிரூபிச்சிருக்காரு. சரி, அதுக்கப்புறம் என்னன்னா இந்த ரெடியாக இருக்காரு தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரெடியாக இருக்காரு. நாங்கள் நிறையா சினிமாக்காரனை பார்த்துட்டோம், எம்ஜிஆர்லேருந்து யாரோ பார்த்துட்டோம், வந்து போனவன், இருந்தவன், போனவன், வந்தவன் எல்லாரையும் பார்த்துட்டோம். நீ சீமான் என்ன, இப்போ வரப்போகிற விஜய் என்ன, யார் வேணாலும் வாங்க. விஜய், நீ வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆயிடலான்னு நினைக்காத. நாங்கள் வந்து இப்போ ஆட்சியை பிரமாதமாக நடத்தியிருக்கோம், முடிய போகுது இன்னும் 1 வருஷம். இது மட்டும் இல்லை, 2026 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். விஜய் நீ ஹீரோ, எங்களுக்கு 3 ஹீரோ இருக்காங்க 100 ஆண்டு காலத்தில், 3 ஹீரோ. அது யார் தெரியுமா? திமுகவுக்கு அண்ணா ஒரு ஹீரோ, கலைஞர் ஒரு ஹீரோ, தளபதி ஸ்டாலின் ஒரு ஹீரோ, ரியல் ஹீரோ. நீங்களாம் சினிமா ஹீரோ, இவங்க வாழ்க்கையில் ஹீரோ. அதுக்கப்புறம் ஒரு ஹீரோ உதயநிதி ஸ்டாலின், ஹீரோ. உன்னமா சினிமாலையும் ஹீரோ, நீ வரையில் புதுசாக அரசியலுக்கு அதுலேயும் கதாநாயகன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினராகி, மந்திரியாகி, துணை முதல்வராகி, இந்த நாட்டினுடைய முதலமைச்சராகவும் வரப்போகிறார். அதனால எவனுமே எங்களை ஒரு 100 வருஷத்துக்கு ஒன்றும் செய்ய முடியாது, திராவிடர் கழகத்துக்கு ஒன்றும் செய்ய முடியாது, திமுகவையும் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னொரு 50 ஆண்டு காலத்துக்கு திமுக ஆட்சி தான், போங்கடா என்ன வேணாலும் செய்யணும். அது எங்களுடைய தமிழனுடைய வீரம், தமிழச்சருடைய வீரம். அதைத்தான் கலைஞர் எனக்கு வசனமாக சொன்னார். அந்த வசனத்தை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். அந்த வீரத்தை பற்றி சொன்னேன்ல, ஒரு பாட்டியோட மகன் போர்க்களத்துக்கு போனான்னு. கலைஞர் வசனத்தை கேளுங்க, புரியும். கவிதை நடையில் எழுதியிருப்பார். குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வேல்வாள் வரிசையாய் அமைத்திருக்க, வையத்தை பிடிப்பதற்கும் வெம்பகை முடிப்பதற்கும் வடித்து வைத்த படைக்கலன் போல் மின்னும் மிளிரும். புலியின் குகையினிலே அழகில்லை புதுமை அல்ல, கிளியும் மெய்சிலிருப்பும் கீழறங்கும் தன்னையும் தலைகாட்டா. மானத்தின் உறைவிடம் மறவன் மாளிகை,
இல்லத்து வாயினிலே கிண்ணத்து சோற்றோடு வெள்ளத்தை சிறிது கலந்து வயிற்றுக்குள் வழி அனுப்ப பொக்கை வாய்தனை திறந்து பிடியெண்ணம் எடுத்து போட்டால் பெருநரை கிளவி ஒருத்தி ஓடி வந்தான் ஒரு வீரன் ஒரு செய்தி பாட்டி என்றான். ஆடி வந்த சிறுமி போர் பெருமூச்சு வாங்குகிறாய் ஆண்மகனா நீ தம்பி, மூச்சுக்கு மூச்சு இடைவேளை ஏற்படட்டும் பின் பேச்சுக்கு துவக்கம் செய்யென்றால் அந்த கிண்டலுக்கு பேர் போட கிழட்டு தமிழச்சி. வேடிக்கை நேரம் இதுவல்ல பாட்டி, உன் வாடிக்கை கேலியை விட்டுவிடு, மடிந்தான் உன் மகன் களத்தில் என்றார். மனம் முடிந்து நிமிர்ந்தால் தாய் கிழவி அக்கணமே. தாய மாடுகையில் காய்களை வெட்டுவதுண்டு, களமும் அதுதான். காய மார்பிலா முதுகிலா என்றாள். முதுகிலே என்றான். கிழவி துடித்தனல், இதயம் வெடித்தனல், வாழை எடுத்தனல், முழவு ஒலித்த திக்கை நோக்கி முடுக்கினால் வேகம். கோழைக்கு பால் கொடுத்தேன், குப்புற வீழ்ந்து கிடக்கும் ஓழைக்கு பெயர் போர் வீரனாம். முன்பொரு நாள் பாய்ந்து வந்த ஈட்டிக்கு பதில் சொல்ல மார்பை காட்டி சாய்ந்து கிடந்தான் சாகாத என் கண்ணாளன். அவனுக்கு பிறந்தானா அடடா மானவெங்கே, குட்டிச்சுவருக்கும் கீழாக வீழ்ந்து விட்டான். இமய வரம்பினிலே வீரம் சிரிக்கும், இங்கே வீணை நரம்பினிலே இசை துடிக்கும், அதுவும் மானம் மானமென்றே முழக்கும். பாட்டாளுக்கு மண்டியிட்டு வாடுகின்ற மானமற்ற வம்சவாணி, ஏடா மரத்தமிழ் குடியிலே மாசு தூவி விட்டாய். மார்பு கொடுத்தேன், மடிமேல் வளர்த்தேன், தின்று கொளுத்து திமிர்வாய்ந்த தோள்கள் எங்கே தினமெடுக்கவில்லையோ. அந்தோ பகைவன் வேலுக்கு வழி சொல்ல வகையற்ற கோழையே, என் வீர பாலுக்கு வழி சொல்வாய் என்று கதறினாள் என்பதை நெருங்கி ஏழை கிழவி. சென்றங்கு தெருமுறையில் சிதறி கிடந்த செந்தமிழ் காளைகளை புரட்டி பார்த்தாள். அங்கு நந்தமிழ் நாட்டை காக்க ஓடிட்டு ரத்த வெள்ளம் பிட குவியலிலே பெருமூச்சு வாங்க நடந்தாள். மன பந்தலிலும் அந்த மகிழ்ச்சி இல்லை. மகன் பிறந்த போது மகிழ்ச்சிக்கு எல்லை உண்டு. அவன் இறந்து கிடந்தான் ஈட்டிக்கு மார்பு காட்டி. இதை கண்டால் இதயம் குளிர்ந்தால் இனி எதை கண்டாலும் கவலை இல்லை. என் மகன் வீரனாய் இறந்தார் என்றால் அறுத்தெறிய இருந்தேன் அவன் குடித்த மார்பை. அடடா கருத்தறிய போய் சொன்ன கயவன் எங்கே, வாள் இங்கே, அவன் நாக்கெங்கே என்று வீரம் முழக்கமிட்டாளாம். அது மாதிரி தமிழனை, தமிழ் மொழியை, தமிழ் இனத்தை தரக்குறைவாக பேசுகின்ற மோடி அவர்களே, அமித்ஷா அவர்களே, எங்களுடைய தாத்தா, எங்களுடைய கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலே, புறநானூற்றிலே வீர தமிழர்களுடைய வரலாற்றை சொல்லியிருக்கிறார். இதுதான் எங்கள் வரலாறு. இதுக்கு மேலே எங்கள் திராவிட மாடல் தலைவர் முதல்வர் தலைவர் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் உங்களை பார்த்துக் கொள்வார்கள். நாங்கள் வேடிக்கை பார்க்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.